உங்களுக்கு என்ன மாதிரியே ரோட்ல இருக்க நாய்களை எல்லாம் காப்பாற்றணும்னு ஆசை, ஊட்டணும்னு ஆசை, அதுங்களை வீட்டுல எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும்னு ஆசைன்னா இந்த 3 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சே ஆகணுங்க. அனிமல்ஸை ஹெல்ப்பும் பண்ணிட்டு நம்மளும் நம்மள தானே சேஃபா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெய்லி டிப்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயம் நம்ம தெருவில் இருக்க ஒரு நாயை இல்ல குட்டியை ஹெல்ப் பண்ண போறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் பிளாக்ஸ். தெருவில் இருக்க ஒரு நாய்க்குட்டியே ஒரு ரெட் பிளாக் தாங்க. ரெண்டாவது, அந்த நாய்க்குட்டி வந்து தேவையில்லாம குலைச்சிட்டு இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கோவமா இருக்கு, கடிக்கிற மாதிரி பண்ணுது, வாயில இருந்து ரொம்ப எச்சு வருது, முழுங்க கஷ்டப்படுது, தனியா காலையில இல்ல மத்தியானத்துல பயம் இல்லாம சுத்திட்டு இருக்கு, இல்லைன்னா நடக்கிறதுக்கு கஷ்டப்படுது, ரொம்ப டயர்டா இருக்கு. எந்தெந்த சைன்ஸ் ஒரு டாக் லவரை போய் ஒரு நாய்க்குட்டியை ஹெல்ப் பண்ண வைக்குமோ அது எல்லாமே ரேபிஸோட ஒரு இண்டிகேட்டரா இருக்கலாம். ஆனா இதை தவிர ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குங்க. பாக்குறதுக்கு வேணா ஒரு நாய்க்குட்டி ஹெல்த்தியா இருக்கலாம், ஆனா அதுல ரேபிஸ் வைரஸ் வந்து இன்குபேட் ஆயிட்டு இருக்கலாங்க. 2 வாரத்துல இருந்து 8 வாரம் வரைக்கும் சிம்டம்ஸே இல்லாத நாய்க்குட்டியில கூட ரேபிஸ் இருக்கும். அதனால நீங்க தெருவில் இருக்க நாயை போய் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரேபிஸ் வேக்சின் ப்ரீ எக்ஸ்போஷர், இது எனக்கு வரதுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு ஊசி எடுத்துக்கணும். 3ல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் எடுத்துக்கிற மாதிரி. நீங்க வேக்சின் போடலைன்னா தெருவில் இருக்க நாயை அப்ரோச் பண்ணாதீங்க, ஊட்டாதீங்க, அதுங்களை ஹெல்ப் பண்ணாதீங்க, அதை தொட போவாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் பை சான்ஸ் ஸ்கிராச் ஆயிருச்சுன்னா போய் டாக்டரை பார்த்து என்ன வேக்சின் எடுக்கணுமோ எடுங்க. அதுக்கு முன்னால 15 நிமிஷத்துக்கு அந்த புண்ணை நல்லா கழுவி எடுத்துருங்க. உங்க வீட்டுல இது வரைக்கும் ஸ்ட்ரே டாக் பப்பீஸ் ஏதாவது ரெஸ்கியூ பண்ணி நீங்க வளர்த்திருக்கீங்களா? அதுங்களோட பேர் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.